தனுஷ் ஆக்டிங் சூப்பர் ப்ரோ. எக்ஸே சூர்யா ஆக்டிங் சூப்பர் ப்ரோ. ஏன்னா அரக்கனும் அசுரனும் சேர்ந்து ஒரே இதில் ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது படம். நல்லா சூப்பராக இந்த 50வது படத்தில் ரொம்ப தரமாக செஞ்சுட்டாரு தலைவா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. வேறு லெவல். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் வேறு லெவல் ப்ரோ. படம் சூப்பராக நடிச்சிருக்காரு, செமையாக நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதரும் சிஸ்டரும் செம பாசமாக வந்து காமிச்சிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து சூப்பராக இருக்குது படம். வேறு லெவல் டைரக்ஷன். தனுஷ் வந்து இதுக்கப்புறம் நிறைய படம் இந்த மாதிரி எடுக்கணும். சூப்பராக இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே செமையாக இருக்குது, நல்லா இருக்குது படம். எல்லாம் ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா பாசமாக இருக்குது பிரதர் சிஸ்டர். தலைவன் டேரக்டர் பண்ணலாம், இனிமேல் ஹீரோலாம் வேணாம், டேரக்டர் தான் டேரக்டாக செஞ்சுட்டாப்புல. 50வது படம் வெற்றி படம் தான். அவள் தான் முடிஞ்சிச்சு, எங்கேயே முஸ்டாப்பில் எல்லாத்தையும் இன்ட்ரோல் பிளாக்ல வச்சு எகிரி செஞ்சாப்புல வச்சு வாயிலே வச்சாப்புல எல்லாருக்கும். ஏறமான் ஐயோ கடைசியில் அந்த பாட்டை போட்டாப்புலையே உட்கார முடியல, அந்த மாதிரி இது பாட்டு. ஸ்டண்ட் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோ, நச்சவங்க எல்லாமே வேற மாதிரி செம்ம படம். எஸ்ஜே சூர்யா அவர் வேற மாதிரி. அவர் சும்மாவே சொல்ல தேவையில்லை, அவர் பயங்கரம் மாலை வச்சு செஞ்சுட்டார். ஆனால் தரோம் அவர் பார்க்கலாம். ஒர்த்து தலைவன் கொடுத்தான படத்தை இனிமேல் எல்லாரும் வாயும் அடிப்போம். ஒர்த்தான படம் தலை. படம்னா D59 தான் தலை படம். வேற லெவலு. உசுரே நீதானே பாட்டு போட்டான் பார்த்தல, வேற லெவல் தலை. கூஸ் பம்ப்ஸ் தலை, கூஸ் பம்ப்ஸ். தலைவர் படம்னாலே கூஸ் பம்ப்ஸ் தலை. சூப்பராக இருந்தது, உண்மையிலே செம்மையாக நடிச்சிருக்காரு, செம்மையாக டைரக்டர் பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா வேறு லெவலு. சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருந்தது, செம்மையாக நடிச்சிருக்காரு. வெறித்தனமாக தலை, மஜாவே தலை படம், மஜாவான ஆக்டிங் தலை, செம்மையாக இருந்துச்சுண்ணா படம். சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக இருந்தது. தனுஷோட டேரக்ஷன் தானே இதில் மேட்ரு. எஸ்ஜே சூர்யாலாம் ஆக்டிங்கு தனுஷோட தான் காரணமே. செம்ம டேரக்ஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவாகுது, செகண்ட் ஹாஃபில் தான் பின்னிட்டாங்க படம். புரியல, எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டாங்க. இதுலேயே டைரக்ஷன் தான் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்லாம் அதான் ஹைலைட்டு. அந்த சாங் தான் பயங்கரமான இது. எஸ்ஜே சூர்யா சூப்பராக பின்னிட்டாரு. நல்லா இருக்கு சார் படம், நல்லா இருக்கு. எஸ்ஜே சூர்யா தனுஷ் ஈக்குவலாக நடிச்சிருக்காரு, இவர் ஹீரோ மாதிரி நடிச்சிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான் ஹைலைட் படத்துக்கு. ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் தனுஷ் டைரக்ஷனு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ரெண்டுமே நல்லா இருக்கு. படம் D50 மோஸ்ட் அவைட்டட் மூவி. தனுஷோட செகண்ட் டைரக்ஷனில் எப்படி இருக்கும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு இதே வந்து ஓரளவு நல்லா பண்ணி ஃபில் பண்ணாப்புல. ஸோ செகண்ட் படம் எப்படி பண்ணியிருக்கான்னு வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, கதைக்குள்ளே வரமாட்டுறாங்க. ஸோ அதனால் என்னடா இப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் ஹாஃபில் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. 5 சைக்கோ படத்தில். ஃபஸ்ட்டு சைக்கோ தனுஷ், செகண்ட் சைக்கோ செல்வராகவன், தேர்ட் சைக்கோ வந்து எஸ்ஜே சூர்யா, ஃபோர்த்து நம்ம எதிர்பார்க்காத ஒன்று துஷாரா விஜயன் தங்கச்சி ரோல் பண்ணுறாங்க. மிரட்டிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு எனர்ஜி வந்து நம்ம படத்தில் பார்க்க முடியுது. 6வது சைக்கோ மிகப்பெரிய சைக்கோ ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வந்து ஸ்கோர் பண்ணி ரொம்ப லைவாக வாழ்ந்துட்டாப்புல. படம் ஓவராலாக பார்க்கலாம். படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ரத்தம் அவ்வளோ தெறிக்க விடுது. அதனால் ஃபேமிலியை வந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் பயங்கர ஃபில் ஆகும். தனுஷ் ஃபேன்ஸுக்கு வந்து செம்ம ட்ரீட்டு. படம் கண்டிப்பாக 2 வீக்ஸ் ஃபில் ஆயிரும் தேட்டர். மஜானா விருப்பமே லெவல்ண்ணா விருப்பமே அந்த படத்தை வந்தேன். டிக்கெட் புக் பண்ண கேட்டு பாருங்க. நான் ஒத்துக்கிறேன், கேட்டு பாருங்க. நான் விஜய் ரசிகர் தான். படம் டிக்கெட் புக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வெறுப்பாக தான் வந்தேன். என்னடா இந்த படத்துக்கு பண்ணுமாண்ணா, சத்தியமாக கிழிச்சிட்டானுங்கண்ணா. சத்தியம் வேற லெவல்ண்ணா. வெட்டு குத்துனா நம்ம தலையும் பத்தலாம் பார்க்க முடியும், வேற எந்த பத்திலும் பார்க்க முடியாது. இவன் விஜய் ரசிகர் வேண்டி கேட்டு பாருங்க, அவங்க தலையும் பத்தல பார்க்க முடியும்னு சொல்லுங்க. அண்ணன் தம்பி என்னன்னா, அண்ணன் தம்பி வந்து ஒத்துமையாக இருக்கணும். ஒத்துமையாக இருந்தது வந்து வேற ஒருத்தர், ஒரே ஒரு ஆள் வந்து உள்ளே போந்தான், எல்லாமே போயிடுச்சு. இல்லை அண்ணனே தம்பியை கொண்டான். அந்த மாதிரி வந்து அண்ணன் தம்பி எப்பவுமே ஒத்துமையாக இருக்கான் ப்ரோ பெஸ்ட்டு. இந்த படத்தை பார்த்தோன்னா அதான் ப்ரோ புரிஞ்சுக்கினேன். ஆனால் ஒரு தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அண்ணன் பண்ணதும் கரெக்டு தான். அண்ணன் தங்கச்சி ஸ்டோரி வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். எல்லாத்துலயுமே அப்படியே தலையாடியே சதிக்கு வச்சுக்கிறாரு. ஆக்டர்லயும் சரி, டைரக்டர்லயும் சரி, மியூசிக் ஏஆர் ரஹ்மான் நல்லா சூப்பரா போட்டுறாரு ப்ரோ. மியூசிக் வேற லெவல் ப்ரோ, ஃபுல்லா வைப் தான் ப்ரோ. வைப் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும் சமாட்டம் ப்ரோ. அந்த வாய்ஸ் தியேட்டருக்கு கிழிஞ்சு போச்சு எல்லாம். எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. அவர் ஆனா மற்ற 10 எப்படி நடிச்சிருந்தல இந்த 10ல மாஸ் காட்டிறாரு ப்ரோ. அவர் ஒரே ஒரு குறை தான் ப்ரோ, ஹீரோனியே இல்ல ப்ரோ. அது மட்டும் தான் ப்ரோ எல்லாருக்கும். வேற எதுவுமே இல்ல. ஹீரோனி பக்கம் போயிரா, இன்னும் ரொமான்ஸ் இல்ல, வெட்டு குத்து. ஆனா இல்ல வெட்டு குத்து வந்து வடச்சென்னை இது குத்துறாரு ப்ரோ. அந்த சீன் தான் ப்ரோ வடச்சென்னை பார்த்த மாதிரி ப்ரோ. அந்த இன்டர்வல் முன்னாடி ஒரு சீன்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ப்ரோ. படம் மஜா ப்ரோ, எல்லாரும் போய் பார்க்கலாம் ப்ரோ. எதிரே பார்க்கல ப்ரோ, இந்த மாதிரி ஃபேமிலியா போய் பார்க்கலாம் ப்ரோ. ராயன் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படமும் செகண்ட் ஹாஃப் இன்னொரு படம் மாதிரி இருக்குது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபில்ம் ஒரு ஃபீல் கொடுக்குது. எங்கேயுமே லேக் இல்லை, வேறு ரேஞ்சில் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு கதை ஆரம்பிக்குது. பட் அதில் கொஞ்சம் லேகெல்லாம் இருக்குது. படம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது, ஒரு ஸ்லோவாக போய் முடியுதுன்னு வச்சுங்களேன். பட் ஓவராலாக இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், ஒர்த்து வாட்சபிள். படத்தில் வந்து ஸ்டண்ட்ஸு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வயலன்ஸ் ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்குது, நிறைய பிளட் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மைனஸாக இருக்கும். அது மாத்திரம் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மியூசிக் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங்கெல்லாம் ப்ரீ கிளைமேக்ஸ் சாங் வரும், அதெல்லாம் வேறு ரேஞ்சில் பிரம்மாண்டமாக இருக்குது. தனுஷ் டைரக்ஷன் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பிக்கெல்லாம் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து தான் பண்ணியிருக்காரு. வெறும் அவர் மேலே ஸ்க்ரீன் வைக்காமல் ரைட்டிங்கில் என்னென்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. உண்மையிலே நல்ல ஒரு அட்டம்ப்ட் தான். தனுஷ்னாலே பிடிக்கும் போது ஆக்டர் டேரக்டர்லாம் கிடையாது, தனுஷ்னாலே பிடிக்கும் ப்ரோ. ஆல்வேஸ் எப்பயுமே தனுஷ் தான் ப்ரோ. ஏஆர் ரகுமான் அவரெல்லாம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ, செம்மையாக போட்டிருக்காரு. சீரியஸாக கேர்ள்ஸாக இருந்தாலுமே அந்த சாங்க்கு போகி போகி சாங்லாம் எழுந்து ஆடணும் போல் இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அவங்களோட ரோல்லாம் பர்ஃபார்ம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தனுஷ் சூப்பராகவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. சீரியஸில் நல்லா இருக்குது, எல்லாருமே வந்து பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா. எதிர்பார்த்ததை விட ரொம்ப மாசாக பண்ணியிருக்காரு தனுஷ். வந்து அவரோட டைரக்ஷன் வந்து சொல்லவே தேவையில்ல, ஒரு வெற்றிமாறன் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எஸ்எஸ்ரியா வந்து தனுஷும் பார்க்கும்போது சேர்ந்து பார்க்கும்போது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீனில் அப்படியே ஒரு தெரியும் மாதம் கிளைமேக்ஸில் ஒரு வர சீனாக இருக்கட்டும், அந்த இன்ட்ரோல் சீனாக இருக்கும், எல்லாமே மாஸ் தான் படத்தில். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கா சூப்பராக இருந்துச்சுண்ணா. கிளைமேக்ஸ் சாங் அடங்கராசரா பின்னிட்ட 2-3 பேர் வர சீன், பிரபுதா மாஸ்டர் டான்ஸ் ஆட தனுஷ் ஆடார் பாருங்க, அவ்வளோ ஒரு மாசாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. தேங்க்ஸ். கதையில் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரினா இது. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுது, அதனால் ஒரு அண்ணனா என்ன பண்ணுமோ அதை பக்காவாக பண்ணியிருக்காரு தனுஷ். இல்லை இது எல்லாருமே ஒரு பார்க்குற ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் தான் இது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமும் இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒரு எல்லாருமே சேர்ந்து பார்க்குற ஒரு படம் தான் இது.